புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள டாஸ்மாக் பாரில் சைட் டிஷ்ஷுக்கு பணம் கேட்ட பார் கேஷியரை 4 இளைஞர்கள் சரமாரியாக கட்டையால் தாக்கியுள்ளனர். பணம் கொடுக்காமல் 4 புறப்பட்டு சென்ற நிலையில் அவர்கள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த 2 பேர் கைதான நிலையில் தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மலையாள பகவதி அம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவில் ஒரு பக்கமாக தேர் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காலை தொடங்கிய தேர் திருவிழா வெயிலின் தாக்கம் காரணமாக மாலை 5 மணிக்கு தூக்கி செல்லலாம் என முடிவு எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தேரின் 4 குத்துக்காலில் ஒரு கால் பழுதடைந்து இருந்தது. தேரின் பின்பகுதியை சாய்த்து சரி செய்ய முயன்ற போது திடீரென ஒரு பக்கமாக தேர் சாய்ந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள செலவையர் காலனி முதல் தெரு மற்றும் 2ஆம் தெருவில் 3 நாட்கள் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சைதாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் மக்களை சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரை ஓட்டியவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கேரள மாநிலம் திருச்சூரில் வெப்ப அலை வீசி வருவதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரவூர் பூங்கோடு வனப்பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறிய அளவில் பற்றிய காட்டுத்தீயை வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் அணைக்க முயன்றனர். ஆனால் அருகில் இருந்த ரப்பர் தோட்டத்திலும் தீ பரவியதால் கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேனியில் வைகை ஆற்றில் நீர்வரத்து குறைந்து உள்ளதால் ஆண்டிப்பட்டியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் ஒன்றியத்தில் உள்ள 15க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு குன்னூர் வைகை ஆறு உறைகிணற்றில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் முல்லை பெரியாறு அணையில் இருந்து வினாடிக்கு 105 கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்படும் நிலையில் அந்த நீரும் முழுமையாக வந்து சேராததால் வைகை அணை வறண்டு காணப்படுகிறது. மேலும் வைகை ஆற்றின் ஓரம் விவசாயிகள் மோட்டார் மூலம் தண்ணீர் எடுக்கும் காரணத்தால் நீர்வரத்து குறைந்து வைகை அணை உறை கிணறுகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென சரிந்து வருகிறது. இதனால் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் 15க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மாற்று வழிகளை யோசிக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. உடுமலை அருகே வனப்பகுதியில் சாலை அமைக்க வனச்சரகர் இடையூறு செய்வதாக பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருமூர்த்தி மலையில் இருந்து குளிப்பட்டி வரை சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. அப்பொழுது அங்கு வந்த உடுமலை வனச்சரகர் சிவகுமார் சாலை அமைக்கக்கூடாது என்றும் மத்திய அரசுக்கு நாங்கள் அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தின் நகலை தர மறுக்கும் வனச்சரகர் பொய் வழக்கு போட்டு பழங்குடியின மக்களை கைது செய்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வனச்சரகர் சிவகுமார் மீது உரிய நடவடிக்கை எடுத்து சாலை அமைத்து தர வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மரங்கள் முறிந்து சேதம் ஏற்பட்டது. வெள்ளிச்சந்தை, வெலஹலஹள்ளி, ஜக்கசமுத்திரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. இந்த காற்றால் மல்லுப்பட்டி, சாமனூர், பஞ்சப்பள்ளி ஆகிய பகுதிகளில் மா, பலா, வாழை, தென்னை ஆகிய மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் சோகமடைந்துள்ளனர். தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி வேகம் அதிகரித்துள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் காற்றாலை சீசன் தொடங்கியுள்ளது. கடந்த மாதம் வரை 300 மெகாவாட்டுக்கும் குறைவாக கிடைத்த காற்றாலை மின்சாரம் தற்போது 916 மெகாவாட்டை எட்டியுள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்து மேலும் அதிக அளவில் மின்சாரம் உற்பத்தியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரியில் மின்கம்பி உரசியதால் தீப்பிடித்தது. லாரி ஓட்டுநர் தப்பிச் சென்ற நிலையில் லாரி உதவியாளர் ஜோசப் தீப்பிடித்த லாரியை 1/2 கிலோமீட்டர் தூரம் ஓட்டிச் சென்று
வாட்டர் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். தீ அணைக்கப்பட்ட போதிலும் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைக்கோல் எரிந்து சேதமடைந்தது. மதுரை நரிமேடு பகுதியில் மாநகராட்சி ஆரம்ப பள்ளி வளாகத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பேர குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடச் சென்ற பெண்ணின் தலையில் கட்டடத்தின் மேற்கூரை பகுதி இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் அப்பெண் காயமடைந்தார். அவரது பேர குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தலையில் பலத்த காயமடைந்த அப்பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் இருசக்கர வாகனங்களில் ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கர்கள் போலீசாரால் கிழிக்கப்பட்டது. ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம், சிக்னல், முருகன் கோவில், அரண்மனை உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த முறை இதே போன்ற ஸ்டிக்கர் இருந்தால் ரூபாய் 1500 அபராதம் விதிக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடியில் மதம் மாறினால் 10 கோடி ரூபாய் பணம் தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கடந்த 26ஆம் தேதி ராஜவேல் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் பண மோசடியுடன் தொடர்புடைய கணேசன் என்ற மற்றொரு நபரை பெங்களூருவில் சைபர் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். கணேசனை தூத்துக்குடி சிறையில் அடைத்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமரி மாவட்டம் கருங்கல் அருகே மதுபான பாரில் இருந்த வெளியே வந்த நபரை 7 பேர் கொண்ட கும்பல் தாக்கி 11 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றது. பாலப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ஆண்டனி சேவியர் உறவினருடன் இணைந்து மது அருந்திவிட்டு திரும்பிய போது மர்ம கும்பல் தாக்கியுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர் மேலதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் 80 ரூபாய்க்கு அனைத்து சுற்றுலா தலங்களையும் சுற்றி பார்க்கலாம் என்ற போக்குவரத்து கழகத்தின் திட்டம் முடங்கியுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்த கடற்கரை, லக்ஷ்மண தீர்த்தம், கலாம் நினைவகம் உள்ளிட்ட பகுதிகளை 80 ரூபாய் பேருந்து கட்டணத்தில் சுற்றி பார்க்கலாம் என போக்குவரத்து கழகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தொடங்கிய சில நாட்களிலேயே சிறப்பு பேருந்துகள் ஒதுக்கப்படாததால் இந்த திட்டம் முடங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் இணை பிரியாத நண்பர்கள் இறப்பிலும் ஒரே நாளில் இறந்த சம்பவம் நடந்துள்ளது. அரகண்டநல்லூரைச் சேர்ந்த கமல்ராஜ் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த ஞானவேல் என்பவரும் சிறு வயது முதலே நண்பர்கள். இந்நிலையில் கமல்ராஜ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஞானவேலும் வலிப்பு வந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் சோகத்தையும் நெகிழ்ச்சியையும் அப்பகுதி மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் விமரிசையாக நடைபெற்றது. தும்மலப்பட்டி பகுதியில் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. இப்போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாட்டு வண்டிக்கு வெள்ளி தார்குச்சி மற்றும் 30,000 ரூபாய் ரொக்கம் பரிசாக வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மின்சாரம் தாக்கி மின்வாரிய ஊழியர் பலியாகியுள்ளார். மங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அருள் அதே கிராமத்தில் தமிழக மின்வாரியத்தின் பம்ப் ஆபரேட்டராக உள்ளார். வழக்கம் போல் அவர் மின் மோட்டாரை இயக்கச் சென்ற போது அவரை மின்சாரம் தாக்கியது. அவரை காப்பாற்றச் சென்ற சேட்டு என்பவர் மீதும் மின்சாரம் பாய்ந்தது. அருள் உயிரிழந்த நிலையில் சேட்டுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக பொய் புகார் அளித்த இந்து முன்னணி நிர்வாகி கோவையில் கைது செய்யப்பட்டார். சூரிய பிரசாத் என்பவர் போலீசார் பாதுகாப்பு கேட்டும் கிடைக்காத நிலையில் மீன் கடை நடத்தி வரும் அசாருதீன் என்பவர் தன்னை செல்போனில் புகைப்படம் எடுத்து வைத்து மிரட்டுவதாக போலீசில் புகார் அளித்தார். ஆனால் விசாரணையில் பொய் புகார் என தெரியவந்ததை அடுத்து சூரிய பிரசாத்தை கைது செய்தனர். உதகையில் 126வது மலர் கண்காட்சிக்காக அலங்கார மேடைகளில் 35,000 மலர் தொட்டிகளை அடுக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்தார். மலர் கண்காட்சி தொடங்கும் மே 10ஆம் தேதியில் 19வது ரோஜா கண்காட்சியும் தொடங்கும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
மலர் கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் 3 மடங்கு உயர்ந்து பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் சிறியவர்களுக்கு 75 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ராமலட்சுமி என்ற மூதாட்டியின் 105வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. 5 தலைமுறைகளை சேர்ந்த குடும்பத்தினர் ஒன்றிணைந்து மூதாட்டியின் பிறந்தநாளை கொண்டாடினர். 105வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏராளமான மரக்கன்றுகளையும் அவர்கள் நட்டனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே விகேபுரம் பகுதியில் 2 கரடிகள் ஜோடிகளாக சுற்றித் திரியும் காட்சிகள் வேகமாக பரவி வருகிறது. கதிரவன் என்பவர் தோட்டத்தில் உள்ள பண்ணை வீட்டின் முன் கரடிகள் சுற்றித் திரிந்ததால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். ராமநாதபுரத்தில் புதியதாக சொகுசு ஏசி பார் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் இன்று திறக்கப்பட இருந்த மதுபான பார் மூடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தராத பேரூராட்சியை கண்டித்து ஸ்ரீராம் நகர் பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் கலம்பூர் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள போக்குவரத்து சிக்னலில் தற்காலிக நிழற்குறை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து சிக்னலில் வாகன ஓட்டிகள் நிம்மதியாக நிழலில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகராட்சியின் இந்த நடவடிக்கை வாகன ஓட்டிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.